ஷரோன் குரூப் சார்பில் எஸ். கிறிஸ்துராஜா தயாரிப்பில் இயக்குனர் லாலி இயக்கும் அறியாமை படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா நேற்று மாலை சென்னையில் நடைபெற்றது. அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய உடன்புறா சகோதரர் விஜய் முரளி அவர்களே மற்றும் புரோகித்ரா அண்ணன் அவர்களே, அப்புறம் திரு மனோஜ்குமார் அவர்களே மற்றும் இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் இளம் கதாநாயகன் அவர்களே மற்றும் இசையமைப்பாளர் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்றேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறமாக என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கும் மேலாக என்னுடைய இரண்டு கண்களாக பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமைன்ற இந்த ஒரு படம் என்னை வர சொன்னாங்க. அப்போ டைரக்டரும் ஹீரோ என்னை வந்து சந்திச்சாங்க. நான் பார்த்துட்டு யார் ஹீரோ அப்படின்னா நான் தான் அப்படி ஒரு 2 நேரம் பார்த்தாங்க. அப்போ உள்ள திரும்பி பார்த்தோன்னே ஹீரோயின் போட்டோலாம் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன். ரொம்ப டயர்டாக இருந்தேன். இங்கே வந்து அந்த சாங்கை பார்த்தோன்னா ரொம்ப அப்புறம் சாலோ ரொம்ப கேட்டேன். பத்தி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னா வயசு முன்னாடி உட்காந்துட்டேன். சும்மா பூந்து விளையாண்டாரு. அவர் போட்ட படத்துக்கு காலி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஹீரோனே ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே கிடைக்காம போயிட்டாங்க ரசிகா. அப்பெல்லாம் ஹீரோயின் பேர்ல யாருமே வரல. என்னடா இவர்கிட்ட போய் எப்படி நடிக்கிறது, புது ஆளு இவர்கிட்ட நடிக்கிறாமான்னு சொல்லி ரொம்ப அச்சப்பட்டாங்க. சரி இவரு புது நடிகை வரல, சரி பழைய நடிகை போய் கேட்கலாம். வாணிவிசா கேட்டா ஐயா இவர்கிட்ட நடிக்க மாட்டேன். சரி சங்கவிட்ட கேட்டா அதுவும் முடியாது. இப்ப யாருதான் நம்ம கூட நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் இதே மாதிரி பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணை வர வச்சு அந்த ரசிகா படத்தை நடிச்சு அதுக்கப்புறம் அந்த படம் 220 நாள் நீங்க ஓட்டி விட்டீங்க. அப்புறம் ஆனந்த் தொலைல வாணிவிசாப்பே வந்தாங்க. நான் நடிக்கிற சார்னாங்க. அடுத்த படம் எப்பயும் கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன நான் வயசுக்கு வரல, இப்ப சின்ன பையன். இந்த மாதிரி அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தயாரிப்பாளங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் புதுசா சொல்லணும் இல்லை. பட் இந்த படத்துல வந்து அவர் ரொம்ப ப்ரொடியூசர் சொல்லிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஆர்வத்துல வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமா தரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசினா உடனே நாளைக்கு எல்லாம் தந்தில பெருசா வந்துடும். அதனால நான் ரொம்ப பேச இந்த பேச வைத்த என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் விஜய் முரளி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம், நன்றி. இவன் சொல்லால சோரண்டா ஏ தம்பி